குழந்தைங்க ஹைட்டும் வெயிட்டும் கரெக்டாக இருக்கணும், நல்ல எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நல்ல ஹை ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்கு கொடுத்தீங்கன்னா வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். கண்ட கண்ட பேக்கெட்ஸை வாங்கி சாப்பிடாம வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களே செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு 2 க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 1/4 இன்ச் இஞ்சி இருக்கும். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கொர பேஸ்ட்டை ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்குன ஒரே ஒரு வெங்காயம் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட இந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, ஒரு பொடியாக நறுக்குன தக்காளி, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு இந்த மசாலா கூட இந்த ஆனியன் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். எவ்வளோ ஈவனாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை அப்படி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பன் தோசை கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டை உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உடச்சி ஆட் பண்ணது கூட பார்த்திங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி மிக்ஸ்டரு, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் உடச்சி அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் பவுடர் அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் அது ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளிப் பண்ணி விடுங்க, திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் சூப்பரான மசாலா எக் பஃப் ரெடி. இது கூட இன்னொரு ப்ரொசீஜரும் இதே மாதிரி செய்யலாம். அதுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு பவுலில். அது கூட ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த உடச்சி வச்சுருக்க முட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உடச்சி வச்சுருக்க முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி அந்த மிக்சர் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சர் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உடச்சிக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஈவனாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் 2 முட்டை உடச்சி அது மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக ஸ்பூனில் அந்த மசாலாவோட அந்த எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஓரத்தில் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா தோசை மாதிரி ஸ்க்ராப் ஆகி வெளியே வந்துடும். பாருங்கள், இப்படி வந்ததுக்கப்புறம் அழகாக இப்படி பொறுமையாக எடுத்து நல்லா ஃப்ளிப் பண்ணி விடுங்க. அகெயின் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எக் ஆம்லெட்டே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு. பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இருந்துன்னா இந்த 1/2 எக் ஆம்லெட்டே போதுமானது. அப்படி சின்னதாக வேணும்னா நம்ம பன் தோசை கடாயில் ஒரே ஒரு எக்கு மட்டும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.